சார், இந்த ஸ்கோலாடெக் அகாடமியில் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்கிறேன். அதில் வந்து மான் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து அது வந்து நான் ஃப்ரண்ட் அண்ட் தனியாக பேக் அண்ட் தனியாக வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்டில் வந்து HTML, CSS, Bootstrap, JavaScript, அப்புறம் வந்து ஃப்ரேம்வொர்க் வந்து ரியாக்ட் அதை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கேன். டூல்ஸ் வெப்சைட். இப்போ அதான் இப்போ பார்க்க போகிறேன். இது வந்து இதான் அவுட்புட்டு. இப்போ இது வந்து ஹோம் பேஜ். இது வந்து நான் ஜஸ்ட் இமேஜ், வீடியோ இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கீழே வந்து என்ன சர்வீஸ்லாம் ஆஃபர் பண்ணுறோம், பெஸ்ட் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்ன பிளேசஸ் இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி இது பண்ணுறோம் அப்படின்னு ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சில பிளேசஸோட இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இது வந்து என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கிரியேட் பண்ணி நான் எத்தனை வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி எத்தனை ட்ரிப்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு, அந்த மாதிரி வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் இது. இது வந்து இமேஜஸ்ஸு, இது வந்து அங்கே போய் எடுத்த இமேஜஸ்ஸு, கிளைண்ட்டோட இமேஜஸ்ஸு. இது வந்து ஃபீட்பேக்கு, இந்த மாதிரி வந்து கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கு. கீழே வந்து ஃபோட்டோ பேஜ் இருக்குது. அடுத்து வந்து அபவுட் பேஜ் போகும். அபவுட் பேஜில் வந்து எங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அடுத்து வந்து டூர் பேஜில் வந்து இங்கே வந்து என்னென்ன லொக்கேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பரு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டு புக் நான் கொடுத்தோம்னா புக் நான் ஆகிடும். அடுத்து வந்து இப்போ வந்து ரெஜிஸ்டர் பேஜில் வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா வந்து லாகின் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இது கொடுத்து நீங்கள் வந்து லாகின். இது வந்து என்னென்னா பேக்எண்டோட ப்ராஜெக்ட்டு. இது வந்து நான் வந்து ஒரு க்ரெட் அப்ளிகேஷன் மாதிரி பண்ணியிருக்கேன். MongoDB எக்ஸ்பிரஸ் நோட வச்சு பண்ணியிருக்கேன். நான் அதை நோட் பண்ணிருக்கோம். இப்போ இதான் அவுட்புட்டு. இதில் வந்து என்னென்னா இப்போ வந்து புதுசாக ஒரு ரெக்கார்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்தோம்னா இங்கே ஆட் ஆகிடும். இப்போ கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து அப்டேட், இப்போ வந்து இந்த ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ணுவோம் அப்படின்னா இதை டெலீட் பண்ணிக்கலாம். இதை இருக்கிறதே அப்டேட் பண்ணணும்னா இதை அப்டேட் கொடுத்து 7 மணி 24 நாட்களே கொடுத்தா இங்கே அப்டேட் ஆகிடும். இப்போ வந்து இந்த MongoDBயோட கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். MongoDBயில் ரெஜிஸ்டர் இருக்கான்னு செக் பண்ணுறது. இதுக்குள்ள போயிட்டு நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஸ்டோர் பண்ணுறது இப்போ டைப் பண்ணுறது இது வந்துடுச்சு. ஆமாம், தேங்க்யூ.